முதல்ல உங்களையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். பல பணிகள் இருந்தாலும் இந்த அன்னை வேளாங்கண்ணி திரு யாத்திரை பயணத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த போவதைக்கும் ஒரு தயாரிப்போடு போவது இன்னும் கொஞ்சம் சிறந்தது. ஏனென்றால் சில சமயத்தில் நம்ம ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினோம்னா அப்படியே பழக பழக எதுக்காக தொடங்கணுமோ அது தெரியாமல் போயிடும். அது நம்முடைய குறை அல்ல, அது வழக்கமாக நமக்கு அந்த மாதிரி நினைவாயுது. எதற்கு செய்கிறோம் என்று கூட சில சமயத்தில் தெரியாமல் போகிறது உண்டு. நான் ஒரு பங்கில் இருந்தேன். அந்த பங்கில் இப்போ நீங்கள் கிராமங்கள்லையோ இல்லை, நான் இருந்தது சென்னை தான். சென்னையில் இருந்தபோது அங்கே எப்படின்னா எல்லோரும் ஜெபம் முடிச்சுட்டு அப்படி வெளியில் போகும்போது எல்லோரும் இந்த பக்கமாக அந்த செவுத்து பக்கம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு ஏன், ஆனால் ஆப்போசிட்டில் பாத்திமா மாதா கெவி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே கூட அது பார்க்க மாட்டாங்க, இந்த செவுத்தை பார்த்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நான் எனக்கு கிராமத்தில் இருக்கும்போது என்ன ஞாபகம்னா, எல்லோரும் நாங்கள் கோவிலில் ஜெபம் முடிச்சுட்டு இந்த கல்றை பக்கம் அந்த பக்கமாக திரும்பி கோவிலில் இருந்த கல்றையை பார்த்து ஜெபிப்பாங்க. அப்படியும் பார்த்து கல்றையோட இந்த பக்கமாக வேறு திசையில் இருக்குதே, இவங்க ஏன் இந்த செவுத்து பக்கம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் போது நான் அந்த இடத்துல பழுது பார்த்து கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணோம் அந்த சர்ச்சு காம்பவுண்ட் எல்லாத்தையும். அப்போ தான் தெரியுது, அங்கே ஏற்கனவே அங்கே பாடுபட்ட சிறுவன் ஏதோ வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க. வரைஞ்சி வச்சதை இவங்க பூசை முடிஞ்சு போன உடனே அதை ஞாபகமாக பார்த்து சில பேர் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்த வந்த சாமியாருக்கு தெரியலை, அவன் இல்லாட்டினா பெயிண்ட்டுக்காரன் போய் அடித்து எல்லாத்தையும் மூடிவிட்டான். ஆனால் இந்த மக்கள் வழக்கமாக அந்த பக்கமாக பார்த்து ஜெபித்தவங்க அங்கே சிலுவை இருக்கோ இல்லையா, அவங்க பாட்டு அந்த பக்கத்தை பார்த்து ஜெபம் பண்ணிகிட்டே போனாங்க. அதுபோல் சில சமயத்தில் நம்ம எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் போவதற்கு பல வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் நம்ம வேணும்னு செய்கிறதில்ல, இது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நடப்பது உண்டு. அதுபோல் இப்போ நம்ம இந்த திரு யாத்திரையை நம்ம மேற்கொண்டு இருக்கிறீங்க. அதில் பல காரணம் இருக்கலாம். சில பேர் அன்னை மரியாளிடம் ஒரு பற்று இருக்கலாம், அன்னை மரியாளிடம் யாராவது ஒரு உதவி கேட்டு நமக்கு கிடைத்து இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் நம்மை அன்னை மரியாளின் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுத்துருக்கும். எப்பொழுதுமே ஒரு தாய் தன் பிள்ளைகளின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு இருக்கிறாள். அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு நம் அனைவரின் தாயாக கொடுத்துட்டு போயிருக்கார். இப்போ சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு தாயினுடைய இடம் ஒரு குழந்தையின் வளர்ப்பில் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் யாரையாவது தலையில் அடிங்க, என்ன சொல்கிறாங்க, ஏண்டா தாய் இல்லா பிள்ளை மாதிரி தலையில் அடிக்கிறான்னு கேட்குறாங்க. யாராவது ஏண்டா தந்தை இல்லா பிள்ளை மாதிரி தலையில் அடிக்கிறான்னு கேட்குறான்னா இல்லை. ஏன்னா ஒரு தாயினுடைய பங்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நபரோ அல்லது பொருளோ நிறைவு செய்யவே முடியாது. எனவே தான் நாமெல்லாம் தாயில்லா பிள்ளைகளாக தவிக்கக்கூடாது என்பதற்காக நம்பெருமான் இயேசு சிலுவையில் தொங்கிய போது தனக்கென்று இருந்த ஒரே சொத்து தன் அன்பு தாய். அந்த தாயை நம் அனைவரின் தாயாக தாரை வார்த்து விட்டு சென்றார். அந்த தாய் அன்றிலிருந்து இன்று வரை நம்ம அதை முதல்ல நம்ம பார்க்கிறோம். திருத்தூதர்கள் பணி நூல் முதல் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். எவ்வாறு இந்த தாயை கல்வாரி மலையிலே கடவுள் இயேசு நமக்கு கொடுத்தாரோ அன்றிலிருந்து தாய்க்குரிய பாசத்தோடு அவள் பணி செய்ய ஆரம்பித்தாள். முதல்ல என்ன செஞ்சா, இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்த பிற்பாடு சிதறிப்போன அந்த மக்கள் கூட்டத்தை, அப்போஸ்தலர்களை, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை ஒன்றிணைத்து அவர்களோடு ஜெபிக்கின்றாள். அப்போ தன் பிள்ளைகளை ஒன்றிணைக்கின்ற பண்பு தாய் திரு அவையின் தொடக்கத்திலேயே தொடங்கிவிட்டாள். நாம் கேட்பது அல்ல, அவளாகவே நமக்கு துணை புரிகிறாள். எனவே தான் அன்னை மரியாள் பல இடங்களிலே காட்சி தருகிறாள். எதற்காக மாதா காட்சி கொடுக்குறாங்க? நம்மெல்லாம் மறந்துடுவோங்கிறதுக்காகவா? இந்த பயல்க அடிக்கடி மறந்துடுவாங்க. நம்ம அவ்வப்போது கொஞ்சம் அங்கங்கே ஒரு காட்சியை கொடுத்து மக்களை அப்படி ஒரு நம்ம கூட்டத்தை பெருக்கினா தான் நமக்கு கொஞ்சம் பாத யாத்திரை வருவாங்க, உண்டியலில் கொஞ்சம் காசு போடுவான்,
திரி ஏற்றி வைப்பாங்கங்கிற நோக்கத்துக்காகவா அன்னை காட்சி கொடுக்கிறாள்? எதற்காக காட்சி கொடுக்குறாள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மாதா எதுக்காக காட்சி கொடுக்குறாங்க? எதற்காக காட்சி கொடுக்குறாங்க மாதா? அவரை நினைப்பதற்காக. அப்படின்னா அவங்க ரொம்ப சுயநலக்காரி இல்லவா? நான் மாதாவை இன்னும் பார்க்கல, நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியலை. நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்குறேன், தியாகத்தோடு வாழுகிற தாய்மார்களை பார்த்துருக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீடுகளில் நானே கவனிச்சிருக்கிறேன், எங்கள் வீட்டில் கூட பார்த்துருக்கேன். சில சமயத்தில் வீட்டுக்கு விருந்தாளியை வருவாங்க. விருந்தாளியை வரும்போது சும்மா வந்தாங்கன்னா அம்மா சில நேரத்தில் எங்கள் அம்மா கேட்கும், சும்மா கையை ஆட்டிட்டு வந்துட்டீங்கள, வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கே, வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு. அதாவது எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரலைங்கிறது அது அப்புறம் தான் கேட்கும். ஆனால் முதல்ல என்ன சொல்லுவாங்க, வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குதே, பிள்ளைகளுக்காவது ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டாமா? ஒரு பிள்ளைகளின் மீது கனிவு கொண்டவள் தாய். அதனால தான் ஒரு தாய் ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்காக அவள் எவ்வளவு தியாகத்தை செய்கிறாள். என்னை விட தாய்மார்களாகிய உங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். இப்போ நீங்கள் அடுப்பில் இப்போ சமையலில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. ஒரு அடுப்பில் பால் இருக்குது, இன்னொரு அடுப்பில் பருப்பு இருக்குது, வெந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளை என்ன செய்யுது, தவழ்ந்து 2 வயசு குழந்தை இப்போ தான் தவழ்ந்து அப்படி வீட்டு வாசப்படி போயிடுச்சு. நீங்கள் ஆவலாக ரொம்ப மும்முரமாக இப்போ சமையல் கட்டில் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் குழந்தை அம்மானு கத்துது. உடனே எந்த தாயாவது, ஒரு அடுப்பில் பருப்பு இருக்குது, இன்னொரு அடுப்பில் பால் இருக்குது, 2 பொங்குனா என்ன ஆகுது, இதை பொங்குன பிற்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு போவாளா? சில சமயத்தில் அதை சிம்மில் கூட வைக்க மாட்டாங்க, கேஸை கூட குறைக்க மாட்டாங்க. அது போனால் போய் தொலையுதுன்னு ஓடோடி எங்கே குரல் கேட்டுச்சோ அங்கே ஓடி வரும் அந்த அம்மா. அந்த தாய் அங்கே ஓடி அங்கே பார்த்தா தான் தம்பி வந்திருப்பார் அங்கே. இந்த குழந்தைய முதல்ல இந்த தாய் தூக்கி மார்போடு அணைச்சிட்டு, வந்திருக்கிறது யார் தெரியுமா, உன் மாமாடா, இதை பார்த்துட்டா ஏன் பயப்படுற, யாரோ வந்துட்டாங்கன்னு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு அந்த தாய் தன் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. யாரை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த குழந்தை கத்துச்சோ, அம்மானு கத்துச்சோ, இப்போ அம்மாவுடைய மார்பில் இருந்துக்கிட்டு அவரை பார்த்து நாக்கை துருத்தி கொண்டுடுவேங்க. அதுக்கு சக்தி கொடுத்தது யார்? அந்த தாய். ஏன்னா இப்போ இந்த தாயினுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை. இதுதான் நான் தாய்மார்களிடம் பார்க்கின்ற ஒரு சக்தி. இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கும் செய்கிறாள். நாம் துன்பத்தில் துயரத்தில் தவிக்கின்ற பொழுது, வாழ்க்கையே இப்படி போய்விட்டதே என்று வதங்கி நிற்கின்ற பொழுது, அந்த தாயிடம் நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர்கள் நமக்கு துணை புரிகிறார்கள். ஆகவே தான் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் காட்சி தருவது தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்முடைய சமூகத்தின் நலனுக்காக, நம்முடைய தனிப்பட்ட நலனுக்காக அவங்க இப்படி செய்கிறாங்க. நீங்கள் இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய மாதா, அலங்கார மாதா, சலேத்து மாதா, சந்தன மாதா, பரலோக மாதா, பூலோக மாதா, உங்கள் மாதா, எங்கள் மாதா, எல்லா மாதா, ஒரே மாதா, தேவ மாதா. மாதா ஊர்பட்ட மாதா இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே தேவ மாதா. ஆனால் நம்ம தான் சில பேர் புரியாமல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சகாய மாதாட்ட வேண்டி பார்த்தேன், இந்த உலக ரட்சகர் கோயிலுக்கு நவநாள்லாம் இருந்து அவங்களுக்கு பவர் இல்லை, வேளாங்கண்ணி மாதாட்ட தான் வேண்டிக்கிட்டேன், அவங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்குது, அதனால் வேளாங்கண்ணி மாதாவுக்கு தான் பவர் இருக்குதுன்னு இவன் சொல்கிறான். சகாய மாதாவும் வேளாங்கண்ணி மாதாவும் ஒன்று மாதான்னு அவனுக்கு தெரியலை. அதுலேயே சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சாமி நான் வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதுவும் எங்கள் கோயிலில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதா இல்லை, ஒரிஜினல் நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதா. அங்கே போய் இந்த மாதாவுக்கு என் பிள்ளைக்கு முடி எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என் வீட்டில் இருக்கிற குடியார கணவன் அடுத்த வருஷம் போவோம், இந்த வருஷம் சரியில்லை, அடுத்த வருஷம் போவோம், அப்படி இப்படின்னே தள்ளி போட்டான் சாமி. கடைசியில் பார்த்திங்கன்னா என் பிள்ளைக்கு முடி சடையாக தொங்குதான். என் மாதாவுக்கு இடிமுடி வைக்கிறதுக்கு முடியலைன்னா சடையாக தொங்குது.
மாதா அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க மாதா இல்லை. எந்த தாயாவது தன் பிள்ளையை வருத்தி நமக்கு தன்னுடைய பெருமையை நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. அதனால தான் யாராவது பிள்ளைங்க சுகமில்லாமல் இருந்தால் தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க, டாக்டர் என் உயிரை வேணால் எடுத்துக்கங்க, என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுங்கம்பாங்க. அது நடக்குமா? முடியாது. இருந்தாலும் அவள் முன் வருகிறாள். ஒரு குழந்தைக்கு ஏதாவது வியாதின்னா தாயானவள் பத்தியம் இருக்கிறாள். தாய் பத்தியம் இருந்து நான் வாழ்க்கைபுறம் பத்தியம் இருந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைக்கு அந்த தோளில் வந்து அந்த வியாதி அது சரியாகட்டும்னு வேண்டிக்கிற தாய்மார்கள் இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் சில சமயத்தில் அது அந்த சொல்கிறதில்ல, காலப்போக்கில் அப்படி போக போக மறந்துடுறோம். இப்போ எல்லாரும் நம்ம வந்து பூசையில் அந்த திருப்பலி வழிபாட்டில் பாடுறோம், உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, அந்த பாடல் தெரியுமா? அது நம்ம பாடுவோம் வழக்கமாக. யாராவது பாடும்போது புரிஞ்சு பாடுறோமா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உண்மையிலேயே அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? இன்பத்திலும் துன்பத்திலும் நல்ல அன்னையாய் நீ இருப்பாய், கண் அயரா காத்திருக்கும் அன்னையை போல் அருகில் இருப்பாய்ன்னு ஒரிஜினலாக பாட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாரும் பாடி பாடி ஓஞ்சு கண் அயரா என்பதை கண் அயரன்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பாடுறோம். எல்லாரும் கண்ணயர காத்திருக்கோ அன்னை. அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? கண் அயரா காத்திருக்கும் அன்னையை போல்னா கண்ணை மூடாமல் பிள்ளைக்காக காத்திருக்கிற தாயேன்னு தாயை கடவுளை நினைக்கிறான். கண்ணயர காத்திருக்கும் தாயினா சனியனை சீக்கிரமாக தூங்கி தொலை, நான் எப்போ தூங்குறது, நீ பாட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறியேன்னு அர்த்தம். ஆனால் புரியுதா? நம்மலாம் புரிஞ்சா பாடுறோம். எல்லாம் சேர்ந்து கண்ணயர. அதாவது பழக்கத்தில் சில சமயத்தில் எதுக்கு பாடுறோம் அந்த பாடலுடைய என்னங்கிறது கூட நமக்கு தெரியாமல் போயிடும். அதே போல தான் சூசையப்பர் மேலே ஒரு பாட்டு இருக்குது. அதாவது வந்து மதுமலர் அதில் வந்து தங்க புஷ்பம் தங்கும் கோலை தங்க கரத்தில் ஏந்திடும். தங்க புஷ்பம் அதை இப்போ எல்லாரும் எப்படி பாடுறாங்க தெரியுமா? தங்க புஷ்பம் தங்க கோலை தங்க ஏற்றிடும். அது தங்க புஷ்பம் இல்லை, தங்கும் புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். அதாவது கையில் வந்து புஷ்பத்தை, அது ஒரு வரலாறு. அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கும் போது யார் கணவர்னு சொல்லும் பொழுது கையில் குச்சி கொடுத்தாங்க. அந்த குச்சியில் எந்த மலர் வருதோ லீலி மலர், அவர் கணவராகன்னு ஒரு பாரம்பரிய கதை. அதனால என்ன செய்தாங்க, தங்கும் புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். நம்ம பாடி பாடி ஓஞ்சி போய் தங்க போயிட்டு போகுது, ஏன் தங்க சும்மா தாராருன்னு போகுது, தங்கம் விலை விற்கிற விலையில் தங்க புஷ்பம்னு போட்டோம் நம்ம. அது மாதிரி நம்ம சில சமயத்தில் எதுக்கு செய்யணும் ஏன் செய்யறதுன்னு கூட தெரியாமல் போய்விடும். அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் முதல்ல நம்ம வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு போகிறோம், அதுவும் ஏதோ வாடிக்கை மட்டுமல்ல, எதற்கு ஏன் என்று உணர்ந்து செல்லுவது, இவ்வாறு நம்ம ஒரு தியானத்தோடு சிந்தித்து போவது நல்லது. அதனால் உங்களை நான் பாராட்டுகின்றேன். இதற்காக நேரம் ஒதுக்கி இப்படி மாதிரி வந்திருக்கிறீங்க. இப்போ நான் சொன்னேன், மாதா வந்து பல இடங்களில் காட்சி கொடுக்குறாங்க. எதற்காக காட்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து தங்களுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டுவதற்காக காட்சி கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து கடவுளின் தாயின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அதையெல்லாம் கடந்தவங்க தான் அன்னை மரியாள். அப்போ எதுக்கு காட்சி கொடுக்குறாங்க? எல்லாத்தையும் எடுத்தோம்னா நமக்கு வந்து நேரம் இருக்காது. ஒரு 3 மட்டும் சிந்திப்போம். முதல்ல லூர்து நகரில் காட்சி கொடுத்தாங்க. லூர்து நகரில் எப்போ காட்சி கொடுத்தாங்க? 1858ஆம் ஆண்டு. எதற்காக லூர்து நகரில் காட்சி கொடுத்தாங்க? இன்றைக்கும் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யாராவது 1-2 பேர். நானும் போயிருக்கேன். எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார், 2 முறை போனேன். அந்த லூர்து நகரில் இன்னும் மக்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். பலர் பல புதுமைகளை பெறுகிறார்கள். அப்போ அங்கே ஏன் வந்து அன்னை காட்சி கொடுத்தாள்? ஏனென்றால் 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை திரு அவையில் ஒரு வேத சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார். அது என்னவென்றால், அமல உற்பவியாக உற்பவித்தவள் அன்னை மரியாள் என்ற வேத சத்தியம். இதை எப்பொழுது பிரகடனப்படுத்தினார்? 1854.
அப்போ இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. அதிலும் சிறப்பாக கத்தோலிக்க திருமறையில் இருந்த இறையியல் வல்லுநர்கள் கூட இது ஏன் திருத்தந்தை இந்த நேரத்தில் போய் வேண்டாத வேலையை செய்யணும், இப்போ தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட்ஸ், ஏன்னா 16ஆம் நூற்றாண்டில் பிரிந்த சபை சகோதரர்கள் போனாங்க, அது ஏறத்தாழ ஒரு 2 நூற்றாண்டளவாக வேரூன்றி பல நாடுகளில் இருந்தாங்க. இப்போ அவர்கள் எல்லாம் ஓரளவு மாதாவின் மீது கொஞ்சம் உண்மையான ஒரு அர்த்தத்தை புரிந்து வந்து கொண்டு இருக்கும்போது இது ஏன் போய் இவர் தேவையில்லாமல் இந்த வேத சத்தியத்தை பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு திரு அவைக்குள்ளேயே சில பேச்சுக்கள். எந்த தாயாவது தன் பேரால் பிள்ளைகள் பிளவுண்டு கிடப்பதை பார்த்து ரசிப்பாங்களா? அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன்னா தனக்கு ஒன்று இருந்தாலும் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு பங்கில் இருந்தபோது ஒரு அம்மா சாமி இது என் பிள்ளைக்கு பையனுக்கு மூத்த பையனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு நீங்கள் இந்த பூசை வைங்கன்னாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவங்க மூத்த பையனோட பேச மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. எதுக்குமா, நீங்கள் தான் அவங்களோடலாம் பேச மாட்டீங்க, உங்களோட தான் கவனிக்கவே மாட்டேங்கிறான், உங்களை அம்மாவாகவே மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் ஏன் போய் நீங்கள் இந்த மாதிரி போய் அவனுக்கு பூஜையெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாதர், என் நாக்கு கருநாக்கு ஃபாதர், இப்படிலாம் என் மூத்த பையன் செய்கிறானேன்னு ரொம்ப அவசரத்தில் திட்டி சவிச்சிட்டேன் சாமி, என் நாக்கு கருநாக்கு, தப்பி தவறி அதை பழிச்சிடக்கூடாது சாமி, அது பழித்து என் பிள்ளைக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடாது, அதனால தான் அவனுக்கு நான் பூசை வைங்கன்னு சொல்கிறேங்கிறாங்க. பேச மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்க. ஆனாலும் அந்த திட்டுதல் பலன் அவங்களுக்கு போயிடக்கூடாது என்று நினைப்பவள் ஒரு தாய். அது இந்த உலக தாயினுடைய மனநிலையே அப்படி என்றால் எல்லா தாய்மார்களுக்கும் தாயாக இருக்கின்ற அன்னை கன்னிமரியாள் நிச்சயம் இதில் கொஞ்சம் மேலே இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் அவங்க தன்னுடைய பெருமைக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தன் பெயரால் பிள்ளைங்கள்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு நினச்சி 4 வருஷத்துக்கு பின்னால் 1858ஆம் ஆண்டு லூர்து நகரில் காட்சி தந்து அந்த ஏழை அந்த சிறுமிகளுக்கும் அந்த சிறுவனுக்கும் காட்சி தந்து பெர்னதத்து போன்ற பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா உங்கள் பேருன்னு சொன்னபோது நாமே அமல உற்பவம் என்று சொன்னாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அன்றைக்கு தேவை. நான் அமல உற்பவியாக ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தேன் என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்குகிறீர்களே, நான் உண்மையிலேயே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த சந்தேகத்தை போக்கியவள் அன்னை மரியா. அன்றிலிருந்து இன்று வரை அந்த இடம் இன்று பிரபல்யமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் 2வது பாத்திமா நகர், அங்கேயும் நான் கடந்த ஆண்டு போனேன். போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமா நகரில் அது ஒரு கிராமம், அது ரொம்ப தூரம் உள்ளே போகணும். அந்த கிராமத்தில் 3 இந்த சிறுமிகளுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. அங்கு காட்சி கொடுக்கும்போது அது 1917. அந்த 1917 ஏற்குறைய உலகப் போரெல்லாம் முடிஞ்சு இந்த உலகம் விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் இன்னும் பல்வேறு தொழிலில் புரட்சியிலும் வளர்ந்து கொண்டு வந்திருந்தது. மனுஷனுக்கு ரொம்ப காசு வந்துருச்சு. காசு இல்லாட்டினாலும் கஷ்டம், காசு வந்தாலும் கஷ்டம். இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். காசு இல்லாட்டினாலும் கஷ்டம், எங்களையும் சேர்த்தான். சாமியார் சிஸ்டர்களை தான் முதல்ல அதை அடிக்கும். எங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு பங்கில் இருக்கும்போது காசு இல்லைன்னாலும் கஷ்டம்தான், எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப ஓவராக காசு வந்தாலும் கஷ்டம், தலைகால் தெரியாமல் ஆடுவோம். அதனால் அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. அதனால் அந்த மாதிரி ஒரு ஏழை அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க மக்களில் அவங்க இப்போ அன்றைய காலகட்டத்தில் 1917 எல்லா மக்களுக்கும் காசு பணம் அதெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஏனென்றால் தொழில் விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இப்போ நானே இந்த வளர்ச்சியை பார்க்குறேன்.
நான் வந்து திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் 1995க்கு வந்தேன். அப்புறம் 97ல் நான் வந்து திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ரெக்டராக இருந்தபோது அப்போ நாங்கள் இந்த வருஷந்தோறும் இந்த திவ்யநக்கன சுற்றுப்பிராரம் வைப்போம். அந்த சுற்றுப்பிராரம் வைக்கும்போது இதை தொடங்குறது வந்து ஸ்கூலில் தொடங்குவோம். ஸ்கூலில் தொடங்கி அப்படியே பவனியாக வந்து அந்த குருக்கள் இல்லத்துக்கு முன்னால் அது நிறைவு பெறும். இப்போ அது நடக்கிறது, அது தொடங்கிறது அங்கே. அப்போ தொடங்கும்போது பூசை முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ பவனியை தொடங்க போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து வழியெல்லாம் ஸ்பீக்கர் கட்டி கொயரை வந்து அந்த இடத்துல இங்கே நிறைவு பெறுகிற இடத்துல உட்கார வச்சு அவங்கள பாட்டு பாட வச்சுருக்குறோம், ஜெபங்களையும் பாடலையும். அப்போ இவங்களுக்கு செய்க சொல்லணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம், இப்போ பவனி தொடங்க போகிறோம், நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லணும். யார் போய் சொல்கிறதுக்குள்ளே பாதி பவனி முடிஞ்சு போகும். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அப்பொழுதெல்லாம் செல்ஃபோன் கிடையாது. நான் சொல்கிறது 1997. அப்போ வந்து செல்ஃபோனெல்லாம் அப்படி ரொம்ப இல்லை. கார்ட்லெஸ் ஃபோன் இருந்துச்சு. ஆனால் கார்ட்லெஸ் ஃபோனு கொஞ்சம் தான் எடுக்கும். அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இப்போ செல்ஃபோன் இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் வயர்லெஸ்ஸு கொஞ்சம் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு கொடுத்தார். அந்த வயர்லெஸ்ஸை வச்சு ஒரு சேனல் எனக்கு கொடுத்தாரு. அந்த வயர்லெஸ் அங்கே வச்சுட்டு இன்னொரு வயர்லெஸ் இங்கே வச்சு நாங்கள் இப்போ பூசை முடிஞ்சிருச்சு, பவனி தொடங்க போகிறோம், நீங்கள் தொடங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் 1997. அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷம் கொடுக்க மாட்டான், ஒரு ஆஃபீஸர் மாறிட்டானா கொடுப்பானா, அது வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. 2000 என்ன பண்ணேன் தெரியுமா? கார்ட்லெஸ் ஃபோன் இருந்துச்சு. 2 கார்ட்லெஸ் ஃபோன் வாங்கி ஒன்றை காலேஜில் வந்து ஒன்று வச்சு இன்னொரு ஃபோனை தூக்கி இந்த அங்கேயும் வச்சு இந்த கார்ட்லெஸ் ஃபோன் அங்கே இவருக்கு ஃபோன் பண்ணி அது வழியாக இவருக்கு சொன்னோம். இது 2000. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 செல்ஃபோனு எல்லார் கையிலையும் இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோனை பயன்படுத்தாதீங்கன்னு கோயிலில் நோட்டீஸ் போடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. பயன்படுத்துங்க, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டில் போட்டு வைங்க அப்படின்னு. சில பிள்ளைகளுக்கு அதை காட்டலைன்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனால் இன்றைக்கி பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கும் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் செல்ஃபோன் முக்கியமாக போயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் செல்ஃபோன் வச்சுருப்போம். நம்ம அம்மாமார் எல்லாரையும் பாருங்கள், சில பேருக்கு செல்ஃபோன் ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஸ்டோர் பண்ணலாம் தெரியாது. அதுக்கு பேரனையும் பேத்தியையும் கூப்பிட்டு நீ வந்து இதை எனக்கு நம்பரை போட்டு கொடுப்பா அப்படிம்பாங்க. வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஒரு செல்ஃபோனை கொடுங்க, அது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா அக்கு வேறு ஆணி வேறு உங்களுக்கு கிளாஸ் எடுப்பான். எடுத்த உடனே அதை எப்படி ஓப்பன் பண்ணி அது உள்ளே வந்து ஆப்ஸுக்கு போய் அப்போ அதில் கேம்ஸ் எங்கே இருக்குன்னு முதல்ல தேடி பிடிச்சி அதை கண்டுபிடிச்சி எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பான். இப்போ இன்றைக்கி அந்த பிள்ளைங்க வளர்ந்துருச்சு. சயின்ஸில், விஞ்ஞானத்தில், அல்ல நம்முடைய தொழிலில் இன்றைக்கி ரொம்ப வளர்ந்துருக்குறோம். சரி, இவ்வளவுலாம் வளருதே, மற்றதில் வளர்கிறோமா? இல்லை, மற்றதுலாம் இதாக போச்சு. அதான் சொல்லுவாங்களா, அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் வந்து டெலஃபோன் தான் இருக்கும். டெலஃபோன் மணி அடித்தா என்ன பண்ணுவாங்க? வெளியில் எங்கே இருந்தாலும் மணி டெலஃபோன் வந்திருக்குன்னு ஓடியாருவாங்க, வீட்டுக்குள்ளே வந்து டெலஃபோன் எடுத்து பேசுவாங்க. இப்போ மொபைல் ஃபோன் அடிச்சிச்சின்னா, வீட்டுக்குள்ளே அடிச்சிச்சின்னா தூக்கிட்டு வெளியில் ஓடுது. உங்கள் பிள்ளை கூட தூக்கிட்டு வெளியில் ஓடுது. அது காலேஜில் படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், ஹைஸ்கூலில் படிக்கிற பிள்ளையா, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் உள்ளே தான் எல்லோரும் இருக்காங்களே. அப்போ வந்து நம்ம ஃபோனை எல்லாருக்கு முன்னால் தான் பேசணும். இவ பேசுதுகளா, எடுத்துக்கிட்டு ஓடுதுங்க வெளியில், வீதிக்கு போய் யாரும் இல்லாத இடமா பார்த்து உக்காந்து பேசுதுங்க. ஏன்னா நாட்டு உலகத்தின் ரகசியங்களை பேசுகிறான், வர்த்தக உடன்படிக்கைகளை பற்றி பேசுகிறார். ஏன்னா எவ்வளவுக்கு நம்ம முன்னேறமோ அவ்வளவுக்கு அழிவும் வருது. அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், அழிவை நீக்க வேண்டும். அதுபோல் இவ்வளவு இந்த 1917 இவ்வளவு வளர்ச்சி, விஞ்ஞானமும் தொழிலும் வளர்ந்தபோது ஆட்கள் கையில் காசு ரொம்ப இருந்துச்சு. காசு வந்த உடனே கண்ணுகால் தெரியலை. அப்போ கடவுளை மறந்துட்டான். அப்போ என்ன சொன்னான்? கடவுள்லாம் எதுக்குடா, கடவுள் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வேலை செஞ்சால் போதும், எனக்கு காசு கிடச்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் உழைப்பது உன்னுடைய கரம் என்றாலும்
உழைக்கின்ற உன் கரத்திற்கு தெம்பு கொடுப்பது யார்? உன் கரம் வேலை செய்யலாம், உன் கை வேலை செய்யலாம், அந்த கைக்கு தெம்பு வேணுமே. ஒருவேளை கை உன்னால் முடியாமல் நடக்க முடியாமல் செயலாற்ற முடியாமல் போனால் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த பலுவை தருவது கடவுள். அதை உணரணும். மக்கள் ஜெபத்தை மறந்து விட்டார்கள், கடவுளை மறந்து விட்டார்கள். தன் பிள்ளைகள் இப்படி வாழ்வது அவர்களுக்கு நல்லதல்ல. எனவே தன் பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அன்னை மரியாள் 1917ஆம் ஆண்டு பாத்திமா நகரில் காட்சி கொடுத்தார்கள். அப்போ காட்சி கொடுத்து என்ன சொன்னாங்க? அப்பொழுது என்ன தேவை? ஜெபம். ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். மூணுமே ஜெபந்தான். உங்கள் வாழ்க்கையில் கடவுளை மறந்துடாதீங்க, இது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நேரத்தில் மக்களுக்கு தேவையான கருத்தை சொல்வதற்காக மாதா பாத்திமா நகரில் காட்சி கொடுத்தார். இந்த ஆண்டு நான் போனேன், அங்கு மக்கள் அதிகம் வர்றாங்க. ஆனால் இது மாதிரி அல்ல, அவர்கள் அந்த திருவிழா சமயத்தில் மே மாதத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வர்றாங்க. மற்ற நாளில் ஒரு 100 பேர் 500 பேர் இப்படி வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். நல்ல பெரிய இடம் பாத்திமா நகர், அது ஒரு கிராமம். மூன்றாவதாக நம்ம வேளாங்கண்ணியை எடுத்துக்கொள்வோம். மாதா வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாங்க. எதுக்காக வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாங்க? ஏனென்றால் ஒரு இடத்துல அவங்க காட்சி கொடுத்தார்கள் என்றால் அது உலகத்திற்கே அவர்கள் ஒரு செய்தியை சொல்வதற்காக. அப்போ வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தது எதுக்குன்னா, இந்திய நாடு அல்லது நம்ம எல்லா நாடுமே ஏழை நாடு அல்ல. எல்லா செல்வமும் ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கிறது. எல்லா செல்வமும் எல்லா நாட்டிலையும் இருக்காது. சில இங்கே இருக்கும், அங்கே இருக்கும். ஆனால் இருக்கின்ற செல்வத்தை அவர்கள் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் சிறப்பாக அப்பொழுதெல்லாம் தஞ்சை தரணி சோறு, நெல் விளையும் பூமி. 3 போகம் அடிப்பாங்க. இப்போ 1 போகம் அடிக்கவே தண்ணி இருக்க மாட்டேங்குது. அதனால் அந்த காலத்தில் அப்படி அந்த சமயத்தில் அன்னை மரியாள் மக்களுக்கு உணவாக இருப்பது நெல், சோறு. நம்ம தமிழகம் இந்த பகுதியில் காட்சி கொடுத்ததுனால அவங்க சோறு. இப்போ சோறு மற்றதெல்லாம் நம்ம மக்கள் பசியால் வாடக்கூடாது, பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லுவதற்காகத்தான் மாதா வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் காட்சி கொடுத்தாங்க. இந்த தமிழங்க சொரணை இல்லாதவங்க, ஒரு தடவை சொன்னால் இவங்களுக்கு புரியாது, அதனால 2 தடவை சொன்னாங்க மாதா. ஆனால் நம்ம அதையும் விட்டு தப்பிச்சுட்டு ஓடுறோம். இப்போ என்ன சொன்னாங்க மாதா? முதல் காட்சியில் என்ன செய்கிறாங்க? கப்பல் இதை விட்டுருங்க, பால் விற்கிற சிறுவனிடம் பால் கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? அம்மா, நான் இதை ஒரு பணக்காரன்ட்ட நான் தூக்கிட்டு போகிறேன், உங்களுக்கு பாலை நான் கொடுத்துட்டேன்னா அது குறைஞ்சிருமேம்மா, குறைஞ்சிட்டா அந்த பணக்காரன் என்னை அடிப்பானம்மா, எப்படிம்மா உங்களுக்கு கொடுக்கறது என்று சொல்லுகிறான். மாதா என்ன சொல்கிறாங்க? இல்லை மகனே, கொடு. நீ கொடுப்பதால் குறைவுபட மாட்டாய், மாறாக நிறைவுதான் உனக்கு படும் என்று. அப்போ அவன் கொடுக்குறான். கொடுத்து அங்கே பணக்காரன் வீட்டில் போய் அங்கே குறைந்ததுக்காக திட்டு வாங்கின போது என்ன செய்கிறது? பாலானது பொங்கி அப்படியே வருகிறது. அப்போ பகிர்ந்து வாழ்வதால் நாம் எதுவும் குறைந்து பட மாட்டோம், மாறாக நமக்கு நிறைவு இருக்கும் என்பதை மாதா வேளாங்கண்ணியில் சொன்னார்கள். அதுதான் அவர்கள் சொன்ன செய்தி. இது நமக்கு ஒரு தடவை சொன்னால் உரைக்காதுன்னு 2 தடவை சொன்னாங்க. 2வது முடவனான சிறுவன், மோர் விற்கிற சிறுவன், அவனை பார்த்து கொஞ்சம் மோர் கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவனு என்ன சொல்கிறான்? ஏம்மா, என்னையை பார்த்தா கேட்குறீங்க? நானே கால் நடக்க முடியாதவன், இதை விற்று தான் என் வாழ்க்கையே ஓட்டணும், என்கிட்ட போய் நீங்கள் மோர் கேட்குறீங்களாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? குடுமகனே, நீ கொடுப்பதால் நீ குறைவுபட மாட்டாய் என்று சொல்லுகிறான். கொடுக்கிறான். முடவனான சிறுவன் துள்ளி குதித்து எழுந்து நடக்கிறான். அப்போ பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் அன்னை மரியாள் வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தார். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம் பகுதியில் காட்சி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்?
அம்மா சொன்ன செய்தியெல்லாம் மறந்து தூக்கி அங்கு போட்டுட்டு பாத யாத்திரை போகிறோம், அல்லது தனிப்பட்ட விதத்தில் நம்ம குடும்பமாக வேளாங்கண்ணிக்கு எல்லோரும் திரு யாத்திரை போவோம், நல்லது தான். நம்மெல்லாம் அங்கே கோயில் போய் என்ன செய்வோம்? சாப்பிடணும்ல. அதனால் என்ன பண்ணுறது? போய் பண்ட பாத்திரங்களை வாங்கி சமையல் செய்வோம். இப்போல்லாம் கேஸ் வச்சுட்டாங்க, கேஸோ ஏதோ வாங்கி பாத்திரங்களை சமையல் செய்கிறோம். சமையல் செய்யும்போது பக்கத்துலேயும் 4 பேர் சேர்ந்து சமையல் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கரண்டி, நீங்கள் அந்த குழம்பை கிண்டுறதுக்கும் அது கரண்டி எடுத்து அது கிண்டிட்டு சில பேர் அந்த கரண்டியை தூக்கி ஒளிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கரண்டியை கேட்டாலும் கேட்டுருவாங்கன்னு. பகிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை சொன்ன மாதாவின் திருத்தலத்துக்கு பவனியாக போயிருக்கிற நாம், ஆஃப்டர் ஆல் ஒரு கரண்டியை கேட்குறேன்னா தூக்கிட்டா ஓட போகிறாங்க. அதுவே நம்ம போய் வாடகைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். அப்படி என்ன ஓடினா பக்கத்தில் இருக்க போகிறாங்க. அந்த பகிர்ந்து வாழுகின்ற பண்பு கூட நம்மிடம் இல்லை என்றால், அப்போ மாதா சொன்ன செய்தியை நாம் மறந்தவர்கள் ஆனவர்கள் ஆக மாட்டோமா? அதனால் தாயானவள் காட்சி கொடுப்பது அந்தந்த நேரத்திற்கு என்ன தேவையோ, இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி தன் மக்களை ஒரு பண்படுத்துவதற்காகத்தான் மாதா காட்சி கொடுக்கிறார். அதனால் நாமும் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு போகிறோம். பல விதங்களில், தனிப்பட்ட விதத்திலோ குடும்பத்திலோ நமக்கு மாதா சில காரியங்களை சில பேருக்கு வெளிப்படையாகவே கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு மறைமுகமாக கிடைத்திருக்கலாம், சில பேர் நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டு இருக்கலாம். அதற்கு ஒரு நன்றி காணிக்கையாகவும் நாம் இந்த பவனி போவதும் ஒரு காரணமாக உண்டு. என்னை பொறுத்த அளவில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் இந்த வேளாங்கண்ணி மாதாவினுடைய நாள் என்னோட ஒரு 2 கலந்து விட்டது. எப்படின்னா, 2021ஆம் ஆண்டு நான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். 2021 ஜூலை மாதம் எனக்கு 14ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு என்னை கொண்டு போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. போகும்போது கொஞ்சம் பாதி தெரிஞ்சு தான் போனேன். அதற்கு பிற்பாடு அடுத்த நாள் எனக்கு ஒன்றுமே தெரியலை. அப்புறம் அங்கே ஒரு ஐசியூவில் 4 நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தேன். அதற்கு பிற்பாடு 19ஆம் தேதியோ எப்போவோ எனக்கு நான் போகும் பொழுதே 45% என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது. ஆனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண பிற்பாடு இந்த 45 குறையுமான்னு பார்த்தா குறையாமல் 45 55 ஆச்சு, 55 65 ஆச்சு, 65 75 ஆச்சு, 75 80 ஆச்சு. டாக்டர்கள் உடனே என்ன செஞ்சிட்டாங்க? இனிமேல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, இன்னும் 2 நாளைக்கு தான் ஃபாதர் உயிரோடு இருப்பார், இல்லைன்னா அதுக்கு பிற்பாடு அவர் இறந்துருவார், அது இதுக்கு மேலே எங்கள் கையில் இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டியவங்கள்ட்டெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் இந்த செய்தி எல்லாருக்கும் எங்கள் ஹவுஸில் சென்ட் ஜோசப் காலேஜில் ஃபாதர்ஸ்கிட்ட சொன்னாங்க. பிறகு இந்த செய்தியை வாட்ஸ்அப்பில், ஏனென்றால் நான் கல்லூரியில் இருந்த பொழுது ஹாஸ்டலில் இருந்த நிறைய மாணவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, பல இடங்களில் இருக்கிறாங்க. அந்த பையங்களுக்கும் இந்த செய்தி போனது. ஆனால் எல்லாரும் ஜெபித்தார். என்றால் என்னமே எங்கள் கையில் இல்லை. சரி, உடனே எங்களுடைய ஹவுஸில் சென்ட் ஜோசப் காலேஜில் ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து, சரி ஃபாதர் 2 நாளில் செத்துட்டார்னா இவரை எரிக்கிறதா புதைக்கிறதா? ஏனென்றால் அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த கொரோனாவால் இறந்தவர்களுக்கு அடக்கம் பண்ணால் 15 அடிக்கு கீழே தோண்டி புதைக்கணும். எல்லா இடத்துலையும் அவங்க அலோவ் பண்ணலை. அது திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தோண்டவே முடியாது. எல்லாம் சைடில் செவுத்தில் தான் உள்ளே தள்ளுவாங்க. அப்போ என்னை தள்ள முடியாது. எனக்கு 1 வாரத்துக்கு முன்னால் தான் இன்னொரு இயேசு சபை குரு இறந்து விட்டார், கொரோனாவால் பாதிக்கப்பட்டு. அதனால் அவர் என்ன பண்ணாங்க? எரித்து அந்த சாம்பலை தான் கொண்டு போய் இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் கல்லறையில் அதில் அடக்கம் பண்ணாங்க. இதை அவங்க சொந்தக்காரங்களாம் ஒரே சத்தம் போட்டாங்க. எப்படி நீங்கள் எங்கள் ஃபாதரை எரிக்க முடியும், எங்கள் கையில் கொடுத்துருக்கலாம்ல, நாங்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. இந்த மாதிரி சூழல் எனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இவங்க கூட சேர்ந்து மீட்டிங் போட்டாங்க. ஃபாதரை என்ன பண்ணலாம், ஒருவேளை எரிக்க முடியாதுன்னு வந்தால் இங்கேருந்து அவரை திண்டுக்கலுக்கு தூக்கிட்டு போகணும். அப்போல்லாம் ரொம்ப கெடுபடியாக இருந்தது. 2021 உங்களுக்கு தெரியும்,
அப்போ திண்டுக்கல்லேருந்து தூக்கிட்டு போகுதுன்னா அது இங்கே இருக்கிற விஏஓ கையெழுத்து போடணும், அங்கே இருக்கிற விஏஓ கையெழுத்து போடணும். அவ்வளவு இது. அதுவும் யாரும் அடக்கத்துக்கும் வரமாட்டாங்க, வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் பலவாறு யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்னை சேர்த்த எங்கள் கல்லூரியை சார்ந்த ஒரு ஆசிரியர், செத்த உருப்பாடாமல் அடக்கம் பண்ணான்னா எரிச்சான்னா யாருக்கு என்ன தெரிய போகுது. ஆனால் அவர் ஃபாதரை போய் எப்படி எரிக்கிறது, ஃபாதரை அடக்கம் பண்ணு சொல்லி என்ன பண்ணார், மேலே புதூரில் நம்ம பிஷப்ஸ் ஹவுஸு பக்கத்தில் ஒரு கல்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு சில ஃபாதர்ஸை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த ஃபாதர்ஸை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்போ அவர் யூஜின் ஃபாதர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார், அப்போ பிஷப் இல்லை. அதனால் இந்த வாத்தியார் போய் அவர்கிட்ட கேட்டு, ஃபாதர் ஒருவேளை ஃபாதரை அடக்கம் பண்ண திண்டுக்கலுக்கு தூக்கிட்டு போக முடியலைன்னா அட்லீஸ்ட் உங்கள் மேலே புதூர்லையாவது அடக்கம் பண்ண ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்னா அங்கே ஒரு பெர்மிஷன் வாங்கி வச்சிட்டார். இப்போ 2 இடம், திண்டுக்கல் ஒன்று, இங்கே ஒரு இடம் வாங்கியாச்சு. 19ஆம் தேதி ஃபாதருக்கு அப்படின்னு சொல்லி இறந்து விடுவார் என்று தெரிந்த உடனே எல்லோரும் என் செல்லை கூட என்னோட இருந்தவனா யாரோ ஒருத்தர் தூக்கிட்டான், செல்லை தூக்கிட்டாங்க. நான் டிஎல்எஸ்ஸில் இருந்தேன். ஃபாதர் தான் செத்து போக போகிறாரே, அப்புறம் செத்து போனார்னா இந்த சாமியாருங்க இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க, நீ ஒன்று எடுறா. ஒருத்தன் டேப் எடுத்தான், ஒருத்தன் கம்ப்யூட்டர் எடுத்தான், ஒருத்தன் பைக் எடுத்துக்கிட்டான், ஒருத்தன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அங்கே காசு கொஞ்சம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டான். ஏன்னா ஏன் அவங்க சாமியாரை தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாமேன்னு, ஏன்னா எல்லோரும் முடிவு கட்டி விட்டார்கள். அந்த 2 நாள் ஆனது. ஆனால் உண்மையிலேயே எல்லாருடைய ஜெபத்தின் வல்லமையினால் மீண்டும் எனக்கு உயிர் கிடைத்தது. இப்போ அது 20-21க்கு பிற்பாடு நான் அந்த ஐசியூவிலேருந்து அப்புறம் என்னைய யாருமே நம்பலை. எல்லாரும் என்ன சொன்னாங்க, சேசு சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உனக்கு ஜெபம் பண்ணாங்கயான்னார். வழக்கமாக எங்கள் ஆளுங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, உனக்காக எல்லாரும் டெய்லி, ஏன்னா அந்த மாதிரி செய்தியை கொடுத்துட்டாங்க. 2 நாளில் செத்துருவார், 2 நாளில் செத்துருவார், நம்ம வேண்டிக்கங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா மக்களும் நிறைய ஜெபம் பண்ணாங்க, நிறைய குடும்பங்கள். என்றால் நான் சுகமாகி அதற்கு பிற்பாடு நான் சில வீடுகளுக்கு போகும்போது சில பேர்லாம் சொன்னாங்க, ஃபாதர் கதவை மூட்டிட்டு நாங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிச்சோம் ஃபாதர். அது உண்மைதான், அந்த ஜெபத்தின் வல்லமை தான் என்னை காப்பாற்றுச்சு. இப்போ சுகமாயிட்டேன். சுகமான பிற்பாடு இன்னும் ஒரு வாரம் அங்கே அந்த பெட்டில் இருந்தேன். மற்ற பெட்டில் மாற்றிட்டாங்க. ஒரு 10 நாள் கழித்த பிற்பாடு டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர் நீங்கள் கொரோனாவிலேருந்து வெளியாயிட்டீங்க, நீங்கள் சுகமாயிட்டீங்க, நீங்கள் யூ ஆர் டிஸ்சார்ஜ், இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவு நாளாக அங்கே கிடக்கிறோமே, நமக்கு நான் போய் நல்லா குளிச்சுட்டு நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெட்டிலேருந்து எந்திரிக்க பார்க்குறேன். என்னால் எந்திரிக்க முடியலை. அப்போ தான் தெரியுது ஒரு கையும் காலும் விளங்கலை. என்னால் என்ன செய்யுதுன்னே தெரியலை. நான் ஒரு அரை மணி நேரம் முயற்சி செய்கிறேன், என்னால் எந்திரிக்க முடியலை. அழுதுட்டேன். நான் கடவுளை பார்த்து சொன்னேன், கடவுளே நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை இப்படி தண்டிச்சிட்டிங்களே கடவுளே, என்னை முடமாக்கி என்னை நடக்க முடியாமல் பெட்டில் படுக்க வச்சிட்டிங்களே கடவுளே, எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி கிடக்கிறது, சாகிற வரைக்கும் நான் இப்படித்தான் இருக்கணுமா? ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் ஒரு கட்டத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நான் அழுதேன். ஏன் கடவுளை எனக்கு விவரம் தெரியலையே, என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அழுதேன். ஆனால் அப்படி அழுது கொண்டு இருக்கும் பொழுது என் மனசில் ஒரு குரல் ஒலிச்சது. என்னவென்றால், நீ பயப்படாத, உன் கையையும் காலம் தானே முடக்கினேன், அது சரியாயிடும் கொஞ்ச நாளில். உன் வாயை முடக்கினா, உன் வாயை கொன்ன வாயை ஆக்கி இருந்தால் அது சரியாக மினிமம் ஒரு 3 மாதமாவது ஆகியிருக்கும். கொன்ன வாயை ஆக்கலை இல்லை, நல்லா என் வார்த்தையை எடுத்துரை என்று சொன்னார். அதனால தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஆண்டவருடைய செய்தியை நான் எடுத்து சொல்லுகிறேன். இது கடவுள் எனக்கு போட்ட பிச்சை. இப்போ நான் உயிர் வாழ்கிறேன் என்றால் அது கடவுள் எனக்கு கொடுத்த அருள். இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன் என்பது என் கையில் இல்லை, அது கடவுளுடைய கையில். ஆனால் எத்தனை நாளாக இருந்தாலும் அவருக்காக வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு
வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பை எனக்கு இந்த கஷ்டம் கொடுத்தது. அதனால் அப்பளவுலாம் கஷ்டப்பட்டு என்னை வந்து அப்போ எந்திரிக்க முடியலை. ஆனால் நான் சொல்லிட்டேன், என்னை உடனே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், என்னையா டாக்டர் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு, என்னை சீக்கிரம் கொண்டு போங்கயான்னா. எங்கேயா கொண்டு போகிறது, உன்னை எப்படி கொண்டு ஏன்னா நான் படுத்தான் கிடக்கிறேன், என்னால் எதுவுமே எந்திரிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எங்கே கொண்டு போகிறது, உன்னை சென்ட் ஜோசப்ஸ் காலேஜை கொண்டு போகணுன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அங்கே எல்லோரும் நாங்கள் பிஸியாக இருப்போம், ஃபாதருக்கு வேணால் நீங்கள் யாராவது ஒரு ஆளை வேலைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் காசு வேணால் தந்துடுறோம், நீங்கள் தான் பார்த்துக்கிறணும்னு சொன்னாங்க. இப்போ இங்கே போய் நான் டிஎல்எஸில் அப்போ இருந்தேன் கண்டோன்மெண்ட்டில். அங்கே வந்து எப்படி உங்களை யார் தனியாக இருப்பீங்க மேமாடியில் அப்படின்னு, என்னை அங்கே கொண்டு போங்க அப்படின்னு நான் வற்புறுத்தினேன். வேறு வழி இல்லாமல் ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் வச்சு என்னை தூக்கிட்டு போனாங்க. என்னை தூக்கிட்டு போய் அந்த டிஎல்எஸில் அந்த மேல் தளத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் அங்கே இருக்குது, நான் இருக்கிற இடம், அங்கே என்னை படுக்க வச்சாங்க. ஆனால் அப்கோர்ஸ் எங்கள் சொந்தம் மற்றவங்களாம் பார்க்குற நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. வந்து எல்லோரும் அது தனியாக இடமா இருந்ததுனால சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, இதெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. என்னால் சாப்பிட முடியலை, நான் படுத்து கிடக்கிறேன், எந்திரிச்சு நடக்க முடியாது, எல்லாமே பிறருடைய உதவி. அப்பொழுது அப்போ அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்னு வந்து காலையிலையும் சாயந்தரமும் எனக்கு வந்து இது கொடுக்குறாரு ஆகஸ்ட் மாதம். அப்போ தான் ஆகஸ்ட் மாதம் ஒரு 15 20ஆம் தேதி போல் எங்களுக்கு தெரிந்த ஒரு அம்மா, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவங்க சென்னைக்கு போகிற வழியில் அவங்க குடும்பத்தோடு வந்து என்னை பார்க்க வந்தாங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வர்றேன் ஃபாதர், நிச்சயம் நீங்கள் சீக்கிரம் எழுந்து நடப்பீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நான் ரொம்ப வேளாங்கண்ணி மாதாட்ட சிறப்பாக நான் தவம் இருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மாதா கொடியேறுற நாள், அன்னைக்கு நீங்கள் நிச்சயம் நடப்பீங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அதே மாதிரி 29ஆம் தேதி நான் நடந்தேன். அது மாதா எனக்கு கொடுத்த ஒரு வாரம். இவ்வாறு நான் வந்து அன்னை மரியாளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளில் ஒன்று வெளிப்படையாக, அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தபோது அன்றைக்கு இந்த வழக்கம் போல் என்னுடைய ஃபிசியோதெரப்பி எனக்கு கொடுத்துட்டு வந்தவர், அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் நேரம் அப்படியெல்லாம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு என்னை கையில் பிடிச்சிட்டே அந்த எங்கள் வராண்டாவில் என்னை நடக்க விடுவார். அப்போ நடக்க விடும்போது ஃபாதர் இப்படி நடந்து போங்கம்பார். அப்படி நடந்து போகும்போது கொஞ்சம் நேரம் கழித்த உடனே அவர் என்ன பண்ணார், பின்னால் வந்தவர் அப்படி கையை அப்படி விட்டுட்டார். அது எனக்கு தெரியலை, நான் தொடர்ந்து நடந்தேன். அப்புறம் உடனே அவர் சொன்னார், ஃபாதர் உங்களால் நடக்க முடியும் ஃபாதர், தைரியமாக இருங்கன்னார். அது அந்த 29ஆம் தேதி மாதா கொடியேறிய நாள். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது நான் வந்து உங்களுக்கு வந்து இது பெருசுன்னு இல்லை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு உதவி புரிந்திருப்பார். அதனால் நம்ம அதை உணர்ந்து இந்த அன்னையினுடைய மகத்துவத்துக்காக நம்ம செலுத்துகிற ஒரு காணிக்கை. இப்போ இதனால் நம்ம போகிறதுனால ஒன்றும் மாதாவுக்கு கிரீடம் ஒன்றும் ஒரு அடி ஏற போகிறது கிடையாது, இல்லாட்டினா மாதாவுக்கு வந்து இப்பொழுது புகழ் வரப்போவது கிடையாது. மாறாக இது எனது நன்றி காணிக்கை. ஆகவே இவ்வாறு முதலிலே அன்னை மரியாள் இந்த உலகுக்கு அவள் காட்சி தருவதோ நமக்கு சுகம் தருவதோ தன்னை அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நமது நலனுக்காக, சமூகத்தின் நலனுக்காக. எனவே அந்த தாயினுடைய ஒரு பரந்த ஒரு நல்ல உள்ளத்தை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போன அமர்வில் நான் சொன்ன கருத்துக்களில் ஏதாவது விளக்கம் இல்லை ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேட்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்றும் கேள்வி கேட்டு உங்களை ஒன்றும் தோல்வியில் இல்லை சந்திக்கிறோம் இல்லை, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நான் சொன்னதில் ஃபாதர் இது எனக்கு கொஞ்சம் விளக்கமாக இல்லை, இது எப்படி ஃபாதர் அப்படின்னா கேளுங்க, நான் முடிஞ்சால் சொல்கிறேன், முடியலைன்னா முடியலைன்னு சொல்ல போகிறேன். ஸோ சந்தேகம் எதுவும் இல்லை. ஸோ முழுஞ்சால் புரிஞ்சு போச்சு, இல்லைன்னா முழுசாக ஒன்றும் தெரியலைன்னா, ஆனால் முழுசாக தெரிஞ்சு போச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? சரி, நம்ம இப்போ அடுத்த அமர்வுக்கு போவோம். இந்த அமர்வில் நாம் வந்து இயேசு மாதாவின் வழியாக இயேசுவை அடைகிறோம்.
இதுதான் நம்ம முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் நம்முடைய ஜெபத்தை பார்த்தாலே நன்றாக தெரியும். ஆண்டவரே இரக்கமாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும், இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் தயவாயிரும், புனித மரியாள்வே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸோ அதில் நமக்கு தெளிவு இருக்குது. ஆனால் சில சமயங்களில் நம்ம ரொம்ப சில பேர் சொல்லுவாங்களே, ரொம்ப பக்தியில் போகும்போது நான் சொன்னது மாதிரி ஒரிஜினல் வேளாங்கண்ணி மாதாவுக்கு போய் வேண்டுதலில் உண்டியலில் போட்டால் தான் மாதா ஏற்றுக்குருவாங்க, இல்லைன்னா சடையாக தொங்கும் அப்படிலாம் நம்ம ஒரு பக்தியினுடைய ஒரு இதனால் போகிறோம். அது ஓகே, ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதை நாம் சரி செய்ய வேண்டும். அன்னை மரியாள் நமக்கு ஒரு கருவி. அன்னை மரியாள் ஆண்டவரை இந்த உலகிற்கு தந்தவள், அந்த ஆண்டவரை பற்றி முழுவதும் அறிந்தவள். எனவே அவரை அறிவதற்கு நமக்கு நிச்சயம் துணை புரிவாள். இயேசுனுடைய மனதை புரிந்தவர் அவர் அன்னை மரியாள். ஆனால் எல்லாம் புரிய அவங்க கஷ்டப்பட்டாங்க. நம்ம நினைக்கக்கூடாது மாதாவுக்கு எல்லாமே புதுமையாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க ரொம்ப கடவுளுடைய தாயாக இருந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் கஷ்டம் இருந்தது. அவங்களில் இப்போ உதாரணமாக ஒரு குழந்தையை வளர்ப்பதில் இன்றைக்கி இருக்கிற நம்ம கஷ்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும். மாதாவுக்கும் இருந்துச்சு. 12 வயசு காணாமல் போன சமயத்தில் அந்த அம்மா என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? இப்போ இன்றைக்கும் நமக்கு தெரியும். பிள்ளைகள்லாம் சில பேர் பேரண்ட்ஸ்லாம் பெரிய குதிப்பாங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க, 12 வயசை தாண்டி, இல்லை 12 வயசில் இருக்கும்போதே சில பேர் 13, 14 அந்த வயசு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் அந்த பருவத்தில் வரும்பொழுது அது அவர்களுக்கு பெரிய சவாலான பருவம். இப்படிப்பட்ட பருவத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து வாழ வேண்டியதும் ஒரு சவால். அது மாதாவுக்கும் இருந்துச்சு. நீங்கள் நல்லா உங்களுடைய யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை இந்த 12 வயசுக்கு மேலே போயிட்டான்னா, 13 வயசு ஆயிடுச்சுன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்ல ரொம்ப துணிஞ்சு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது வீட்டில் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பொய் சொல்லி பதில் சொல்லுவாங்க. எங்கே இப்படி போயிட்டு வர்ற? டியூஷனுக்கு போயிட்டு வரேன்பாங்க. அது டியூஷனுக்கு போயிருக்காது, இருந்தாலும் துணிஞ்சு சொல்லிடும். ஏன் இப்படி லேட்டாக வர்ற? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், இன்றைக்கி கோவிலில் பங்குசாமியார் திடீர்னு ஒரு மீட்டிங்கை வச்சு விட்டாரும்பாங்க. அது ஒன்று. சில பிள்ளைங்க பொய் சொல்லுங்க, சில பிள்ளைங்க எதிர்த்து கேட்குங்க. என்ன கேட்குங்கன்னா, அம்மா ஏன் இப்படிலாம் வர்ற லேட்டானா, ஏன் அதுக்கு என்னவா, வந்தால் என்னவான்னு கேட்கும். அதை சில பேரண்ட்ஸால் முடியாது, தாங்கிக்கிற முடியாது. உடனே குதின்னு குதிப்பாங்க. ஐயோ, அப்போ கூட தான் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி குதிப்பாங்க தெரியுமா? ஐயோ, என் பிள்ளை ரொம்ப பச்சை பிள்ளை, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த பக்கத்து வீட்டுக்காரி பிள்ளை தான் கெடுத்துட்டான். ஆமாம், ஓம் பிள்ளை கையை வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ பெற்றோர் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டோம், சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் இருக்கிறோம், இல்லை காலேஜில் இருந்தோம் பார்த்தோம்னா, காலேஜில் இருக்கும்போதும் பார்த்தோம், ஸ்கூலில் இருக்கும்போது இன்னும் அதிகம் பார்க்குறோம். அந்த பேரண்ட்ஸு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது அப்படி அவன் வீட்டுக்குள்ளே அல்லாத ஆட்டம் போட்டிருப்பான். அங்கே ஒரு நாள் லீவில் அவன் படாத பாடுபடுத்தியிருப்பான். ஆனால் வீட்டில் என் பிள்ளை நேற்று தலை வச்சு எந்திரிக்கவே இல்லை ஃபாதர், அதனால தான் ஹோம் ஒர்க்கே பண்ணலைன்னு பச்சை பொய்ய முழு பூசணிக்காயை சோத்தில் அமுக்கும் அந்த அம்மா. ஏன்னா எந்த பெற்றோரும் இது பண்ண. ஆனால் சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, பிள்ளையை இது பண்ணுறதுக்காக அடுத்தவங்க பிள்ளை மேலே போடுவாங்க. மாதாவும் இது மாதிரி தான் பண்ணாங்க. மாதா என்ன கேட்டாங்க? என் மகனே இப்படி செய்தாய், நானும் உங்கள் அப்பாவும் 3 நாளாக உனக்காக தேடிட்டு இருந்தோமே. இயேசு ஒரு டீனேஜுக்காரர், அவர் கேள்வி கேட்டார், பொய் சொல்லலை, கேள்வி கேட்டார். ஏன் என்னை தேடினீங்க? நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? மாதாவுக்கு புரிஞ்சிச்சா? ஒன்றுமே புரியலை. நமக்கும் சில சமயத்தில் நம்ம பிள்ளைங்க இவ்வளவு நாள் பேசாமல் இருந்த பிள்ளைங்க இன்றைக்கி எதிர்த்து கேட்ட உடனே சில பேரண்ட்ஸு என் பிள்ளைய அப்படி பேசுது அப்படின்னு அப்படியே அமுங்கி அமைதியாக இருப்பாங்க. சில பேர் தாட்டு பூட்டுன்னு குதிப்பாங்க பாருங்க, திட்டுவாங்க, அடுத்தவங்களையெல்லாம் திட்டுவாங்க.
மாதா இங்கே நமக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி சூழலில் உனக்கு புரியாது, பேசாமல் இரு, கடவுள்கிட்ட ஒப்பு கொடு, வேண்டிக்க. இதைத்தான் மாதா செஞ்சாங்க. அதுதான் இயேசுவில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? அவர் தன் தாய் பெற்றோரோடு அங்கே நாசரேத்தூருக்கு சென்று பணிந்து இருந்தார். சில சமயங்களில் நம்ம சில பாடங்களை நம்ம அன்னை மரியாளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் கஷ்டப்பட்டவர்கள். இப்போ அதே போல் மாதாவுக்கு ஒரே பிள்ளை, கணவர் இறந்து விட்டார். இப்போ இருப்பது மகன் மட்டும்தான். ஏன்னா மகன் தான் காப்பாற்றணும் தனிய. இப்போ இந்த மகன் காப்பாற்றுவார், நமக்கு ஏதாவது வேலைக்கு போய் ஏதாவது செய்வார்னு எல்லா பெற்றோரும் காத்திருப்பாங்க. அது ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்க வேண்டியது. ஆனால் அப்படிப்பட்ட மகன் தன்னை காப்பாற்றாமல், வேலை செஞ்சு காப்பாற்றாமல் பொது சேவைன்னு ஊருக்கு போகிறார். ஊரில் போய் என்னென்னமோ பேசுகிறார். சரி, அப்படியாவது ஏதோ பொது நலத்துக்காக போகிறாருன்னு ஏற்றுக்கொண்டா, அங்கே என்ன செய்தி மாதாவுக்கு வருகிறது? உன் மகனை கல்லால் எறிந்து கொல்ல பார்க்கிறார்கள், அவர் பேசுவது புதிராக இருக்கிறது, பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, அவருக்கு பேய் பிடித்தது என்று எண்ணி அவரை கொல்ல பார்க்கிறார்கள். இந்த செய்தியும் மாதாவுக்கு வருகிறது. மாதாவுக்கு என்ன பதச்சிருக்கும்? பெத்த மனம் பித்து, பேதை மனம் கல்லுன்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி என்ன பண்ணுறாங்க? என்னடா என் பிள்ளை எப்படி பண்ண போகிறாங்களான்னு சொல்லி கூட 4-5 பேர் சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு போய் இயேசுவை எப்படியாவது வலுக்கட்டாமல் இழுத்துட்டு வரலான்னு தான் மாதா போகிறாங்க. மாதாவுக்கு அப்பொழுது புரியலை. கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது அவருக்கு புரியலை. இருந்தாலும் எல்லாம் கடவுள் செயல் என்று தன்னை அர்ப்பணித்தவள். ஏனென்றால் அவர் கடவுள்கிட்ட என்ன சொன்னார்? வார்த்தை, அந்த மங்கள வார்த்தையின் பொழுது, ஆண்டவரே எனக்கு புரிகிற நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒத்துழைக்கிறேன், புரியாத நேரத்தில் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்கல. உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அது என்ன ஆனாலும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கட்டும். நான் உங்களை புரிந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றெல்லாம் கிடையாது, முழுவதுமாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் அன்னை மரியாளை இந்த நிலைக்கு உயர்த்தியது. அப்போ இயேசுவை முழுமையாக உணர்ந்தவள் அன்னை மரியாள். அதனால் நீங்கள் அன்னை, இப்போ உதாரணமாக நம்மெல்லாம் சில நேரத்தில் நம்மள்கிட்ட பிச்சைக்காரங்க கேட்பாங்க, ஏதாவது ஐயா காசு இருந்தால் தர்மம் போடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? யாராவது அப்படி பிச்சை கேட்டாங்கன்னா பைய தடவி பார்ப்போம். தடவி பார்த்துட்டு அங்கே காசு இருந்தால் கூட என்ன சொல்லுவோம்? சில்லறை இல்லைப்பா அப்படின்ட்டுருவோம். ஆனால் இந்த காலத்து பிச்சைக்காரன் கொடுங்க நான் சில்லறை தரேன்னு கேட்டுருவான். ஆனால் நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்? சில்லறை இல்லைப்பா அப்படின்னு. யாராவது நான் வீட்டுக்கு போய் இதை சேஞ்ச் பண்ணி உனக்கு தர்றேன்னு சொல்கிறதில்ல, கையில் இல்லைப்பா நான் அப்புறம் நாளைக்கு தர்றேன் அப்படின்ட்டு போயிடுவோம். மாதா கையில் யார் இருக்கா? இயேசு இருக்கார். இப்போ நம்ம மாதாட்ட போய் பிச்சை கேட்கும்போது யாரை கொடுப்பாங்க? மாதா தன் கையில் இருக்கிற குழந்தையத்தான் கொடுப்பாங்க, இயேசுவை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்த இயேசுவால் தான் நான் இவ்வளவு மதிப்பு பெற்றிருக்கின்றேன். அதனால தான் எலிசபெத்தம்மாள் சொன்னார்கள், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? அப்போ அந்த மாதாவினுடைய அருள் இயேசு இருந்ததுனால அவர்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது, ஒரு மகிமை கிடைத்தது. இப்போ இன்றைக்கும் மாதாவுக்கு அதுதான். இதை அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியை நீங்கள் வாசித்து பார்க்கணும். நான் அடிக்கடி யோவான் நற்செய்தியை சொல்லுவேன். ஏன்னா யோவான் நற்செய்தியாளர் மற்ற நற்செய்தியாளர்களை விட, உங்களுக்கு தெரியும் 4 நற்செய்தியாளர்களுடைய இது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 4 பேர் மட்டும் எழுதலை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க நிறையா. ஆனால் இந்த 4 மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டது. நம்முடைய கத்தோலிக்க திருமறை 4 நற்செய்தியாளர்கள் எழுதியதை அங்கீகரித்திருக்கிறது. இதில் நம்ம முதல்ல மத்தேயின்னு சொல்கிறோம். ஆனால் மத்தேயு முதல்ல எழுதலை, முதல்ல எழுதப்பட்டது மார்க்கு. அப்போ ஏன் மத்தேயுவை கொண்டு போய் முன்னால் வச்சுருக்கோன்னு சொன்னோம்னா, மத்தேயு மார்க்கு ரொம்ப சுருக்கமான நற்செய்தி, 16 அதிகாரம்தான். ஆனால் மத்தேயில் கொஞ்சம் விளக்கமாக அதிகமாக இருக்கிறது. அதனால் மக்கள் எல்லோரும் இந்த மத்தேயு நற்செய்தியை அதிகமாக படித்தார்கள் தொடக்கத்தில். அதனால் தாய் திருவாவை மத்தேயு நற்செய்தியை முதல்ல வச்சு அப்புறம் மார்க்கு, அடுத்து லூக்கா நற்செய்தி வைத்திருக்கிறது. இவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய வரலாற்றை பற்றி, பிறப்பை பற்றி, அவருடைய போதனையை பற்றி, புதுமைகளை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்க. ஒரு சில வித்தியாசம் இருக்கும்.
ஆனால் நீங்கள் யோவான் நற்செய்தியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர் இவங்கெல்லாம் எழுதி முடித்த பிற்பாடு ரொம்ப காலத்துக்கு பின்னால் எழுதுகிறார். என்றால் அவர் வயசில் ரொம்ப இளையவர். யோவான் நற்செய்தியாளர் அவர் அப்போஸ்தலர்களில் ரொம்ப இளமையாக இருந்தவர். மற்றவங்களாம் ஏறத்தாழ ஒரு 50 வயசுக்கு மேலே இருந்தவங்க. அதனால தான் அவரே சொல்லுவார், யோவான் நற்செய்தியிலே கல்லறையை பார்க்கறதுக்கு பேதுருவும் யோவானும் போவாங்க. அப்போ யோவான் முன்னால் ஓடிடுவார். ஏன்னா அவர் யங் மேன், அவர் ரொம்ப வயசில் கம்மி, அதனால் ஓடிட்டார். நம்ம தாத்தா பாதி வயசு யார், நம்ம பேதுரு, அதனால் அவர் ததகாபத்தான் பாதியில் நடந்து போகிறார். அதனால் யோவான் வெயிட் பண்ணுறார். அதனால் வயசில் சின்னவர் நம்ம யோவான். அதனால் பின்னால் தான் எழுதுகிறாரு. பின்னால் எழுதும்போது அதற்குள்ள இயேசுனுடைய வாழ்க்கை போதனை இதை பற்றி மற்றவங்க எழுதி மக்கள் மத்தியில் தெளிவாகிவிட்டது. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்று விசுவாசம் வேரூன்ற வேண்டும் என்பது தான் யோவான் நற்செய்தியாளருடைய நோக்கம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, 6 புதுமைகளை எடுத்துக்கிடுவார். அந்த 6 புதுமைகளை எடுத்து அதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிரசங்கம் மாதிரி கொடுப்பார். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தோடு எழுதுவார். ஏன்னா அவர் யோசித்து எழுதுகிறார். நீங்கள் நினைக்கலாம், இயேசு மாதாவை யோவான்கிட்ட தான் ஒப்படைச்சார் சிலுவையில். யோவானை பார்த்து இதோ உன் மகன் என்றார், தாய் என்றார். மரியாளை பார்த்து இதோ உன் மகன் என்றார். அப்போ இயேசு அன்று முதல் அவர் மரியாவை தன் தாயாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் நற்செய்தியில் படிக்கிறோம். அப்போ அன்னை மரியாள் யோவானிடம் அது கொஞ்சம் நாட்கள் இருந்திருப்பாங்க. அப்போ யோவான் தான் மாதாவை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். மாதாவை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பது யோவான். அப்போ யோவான் தான் நிறையா எழுதியிருக்கணும். நீங்கள் யோவான் நற்செய்தியில் பாருங்கள், 2 இடத்துல மட்டும்தான் மாதாவை பற்றி பேசியிருப்பார். எங்கே? ஒன்று அது காணா ஒரு திருமணம் எப்போ வரும்? 2வது அதிகாரம். அடுத்தது எப்போ? கடைசியில் 20வது அதிகாரத்தில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது, அம்மா இதோ உன் மகன், சீடரே தன் அன்பு சீடரை நோக்கி இதோ உன் தாய். 2 இடத்துல தான் சொல்லுவார். வேறு எந்த இடத்துலையும் மாதாவை பற்றி யோவான் சொல்ல மாட்டார். அப்படின்னா மாதாவை பற்றி அவர் சரியாக தெரியலைன்னு அர்த்தமா? இல்லை. அவர் அடையாள முறையில் எல்லாம் சொல்லுகிறார். இப்போ தமிழில் முதல் எழுத்து என்னது? கடைசி எழுத்து அக்கும் இல்லை குக்கும் இல்லை. என்னது கடைசி எழுத்து? என்ன அது? உயிரெழுத்தில் கடைசி. தமிழ் எழுத்தில் அகரம் முதல் எழுத்து, கடைசி எழுத்து இன், நகரம். அதனால தான் பாஸ்கா கேண்டில் எழுதுகிறாங்கல்ல, அகரமும் நகரமும் ஆனவனே. அதை லத்தீன் மொழியில் கிரேக்க மொழியில் எழுதும்போது ஆல்ஃபா ஒமேகான்னு அப்போ எழுதுனாங்க. இப்போ தமிழில் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க, தொடக்கமும் முடிவும் என்பதற்கு தொடக்க எழுத்து அகரம், கடைசி எழுத்து இன். திருக்குறளை திருவள்ளுவர் தமிழில் இருக்கிற இந்த 2 எழுத்தை வச்சு முடிப்பார். அகரத்தில் தொடங்குவார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆறில் தொடங்கி கடைசியில் இன்னில் முடிப்பார். கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின் 2 சொல்லியில் நிப்பாட்டுவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தமிழில் இருக்கிற முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வர எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்டா போடா அப்படிங்கிறார். அதே அடையாளத்தில் யோவான் நற்செய்தியாளர் என்ன சொல்கிறாரு, தொடக்கத்தில் நான் மாதாவை அறிமுகப்படுத்தினேன் மீட்பின் திட்டத்தில், மீட்பின் கடைசியிலையும் மாதா வந்தார்கள். அப்போ தொடக்கத்திலேருந்து கடைசி வரை மாதா வந்தாங்க, புரிஞ்சுக்கடான்ட்டாங்க. நம்ம தான் புரியாமல் அது ஏன் அப்படி இப்படி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த காணா ஒரு திருமண நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். மாதா போய் கேட்குறாங்க. மாதா யாரும் ரிக்வெஸ்ட் பண்ணலை, இந்த மாதிரி திருமணத்தில் ரசம் தீர்ந்துருச்சுப்பா, அம்மா கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு யாருமே கேட்கலை. அதான் ஒரு தாய் உள்ளம் என்று சொன்னேன். ஒரு தாய்க்குத்தான் துன்பம் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து குடும்பத்தின் துன்பத்தை துடைக்கின்ற பண்பு உடையவள் தாய். அதனால் இந்த தாய் அன்னை மரியாள் என்ன செய்கிறா, அவங்க ஒரு விருந்தாளி தான், இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சே, அவமானம் ஆயிருமே, கல்யாணத்தில் உங்களுக்கு சாப்பாடு, கல்யாணம் மட்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு ஒழுங்காக இல்லைன்னா உங்களை கழுவி ஊற்றிடுவாங்க.
இப்போ ஒரு கல்யாணம் நல்லா இருக்கா இல்லையான்னு எங்கே பார்க்கணும் தெரியுமா? கை கழுவுறாங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு, அந்த இடத்துல நின்று பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்கள் கல்யாணத்தை பற்றி எப்படி அவங்க பாராட்டுறாங்கன்னு. கல்யாணம் வைக்கிறான், கல்யாணம் சரியான சாம்பார் ஒழுங்காக போட்டான்னா கறியே இல்லைடா, பிரியாணியில் கறியே இல்லை, சும்மா தேடி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கும்பா. அங்கே தான் செமினாரே போடுவான், பெரிய செமினாரே அந்த கை கழுவுற இடத்துல தான் நடக்கும். ஏன்னா சாப்பாடு ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னு அர்த்தம். அதனால் இப்போ இந்த சாப்பாட்டில் ஒரு குறை இருந்துச்சுன்னா இப்படி கழுவி ஊற்றிடுவாங்களேன்னு மாதாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இயேசுவிடம் போய் என்ன சொல்கிறாங்க, மகனே இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்குற நல்ல நேரம் கெட்ட நேரமா, இல்லை ராகு கேதுவுக்கு போகிறதா, கேது ராகுவுக்கு போகிறதா, என்ன நேரம்னு சொல்கிறாங்களே மாதா, அது என்னது? இயேசு சொல்கிறாருல என் நேரம் இன்னும் வரலைன்னு மாதாட்ட, அது என்னது, அது என்ன அர்த்தம்? அதுக்கு யார் சொல்லுவா? என்ன என் நேரம் இன்னும் வரலைன்னு சொல்கிறாங்கல்ல, சொன்னார்ல ஆண்டவர், அது என்னது அவருடைய நேரம்? இயேசு நமக்காக பாடுபட வேண்டிய நேரத்தை தான் இயேசு சொல்கிறார். இயேசு என்ன சொல்கிறாரு, அம்மா நான் சாகிறதுக்கு நேரம் இன்னும் வரலம்மா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுத்தாம்மா நான் சாகணும். ஏன்னா இனிமேல் மக்களுக்கு சில புதுமைகள் அறிவுரைகள்லாம் சொன்ன பிற்பாடு என் மேலே மக்கள்லாம் கோபம் கொண்டு என்னை கொன்று போடுவாங்கம்மா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணுமா அப்படின்றாங்க. மாதா என்ன சொல்கிறாங்க, இல்லை மௌனை இப்போவே சாகு அப்படிங்கிறாங்க. இயேசுவினுடைய மீட்பு கல்வாரி பலியை வேகப்படுத்தியது மாதா. எந்த தாயாவது தாம் பிள்ளையை இப்படி சாக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால தான் மரியாவை வீர தாய் என்று சொல்லுகிறோம். அதனால தான் இப்போ யோவான் நற்செய்தியாளர் என்ன சொல்கிறாரு, இயேசுவை அந்த மீட்பு பலி கல்வாரி பலி, அந்த கல்வாரி பலியை இயேசு சந்திக்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி உத்வேகப்படுத்தியது மாதா. அந்த பலியை இயேசு நிறைவேற்றும் பொழுது மாதா பக்கத்தில் நிற்கிறாங்க. என் மகன் நான் சொன்னதை செஞ்சிட்டாரு, இப்போ உலக மக்களின் மீட்புக்காக இவர் இறக்கின்றார். ஆகவே மாதாவை சாகும் பொழுது பக்கத்தில் நிறுத்தி வைக்கிறார். இதுதான் யோவான் நற்செய்தியாளர் 2 இடத்திலே மரியாவை அறிமுகப்படுத்துவதின் அர்த்தம். இயேசு நமக்காக பாடுபட இவ்வுலகிற்கு வந்தார். அவருடைய கல்வாரி பலியினால் நாம் அனைவரும் கழுவி தூய்மையாக்கப்பட்டோம். நாம் எல்லோரும் பாவிகள், ஆனால் மீட்கப்பட்ட பாவிகள். இயேசுவின் விலைமதிப்பில்லாத இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கப்பட்ட பாவிகள். இயேசுடைய இரத்தத்தினால் நாம் புது பிறப்பு அடைந்திருக்கிறோம். இயேசுனுடைய பாடுகளினால் நாம் புது வாழ்வு பெற்றிருக்கின்றோம். அந்த புது வாழ்வு பெறுவதற்கு அடிப்படையாக இயேசுவை உந்தி தள்ளியது மரியாளின் பங்கு இருக்கிறது. ஆகவே இயேசுவை உணர்ந்த காரணத்தினால, அந்த இயேசுவை தன் கரத்திலே வைத்திருப்பதனால அவள் அந்த இயேசுவினுடைய மன உணர்வுகளை அவர் வளர வேண்டும் என்று நினைப்பவள். அதனால தான் அந்த கானாவூர் திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லிவிட்டு மாதா என்ன சொல்கிறாங்க, மாதா நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். என்ன செஞ்சுருக்கலாம், டே நான் இயேசுகிட்ட சொல்லிட்டேன், அவருக்கு ரொம்ப சக்தி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவிடம் சில கட்டளைகளை கேட்டு கேட்டு இவங்க அதை பயன்படுத்தியிருக்கலாம். மாதா அப்படிலாம் பயன்படுத்தலை. இப்போ சில பேர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறத வாங்கிக்கிட்டு இனிமேல் இவர் தான் செய்கிறது மாதிரி செஞ்சுவான். அப்படி மாதா ஒன்றும் பண்ணலை. என்ன சொன்னாங்க, அவர் சொல்கிறபடி செய்யுங்கப்பா அப்படின்ட்டாங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரோ எனக்கு தெரியாது, நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் தேவதாய். இயேசுவினுடைய மனதை உணர்ந்தவள் தேவதாய். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவள் அன்னை மரியாள். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் அந்த இயேசுவை முன்னிலைப்படுத்துவது தான் மரியாவின் பக்தியின் நோக்கம். நாம் அன்னை வழியாக ஆண்டவரை அடைவது தான் அன்னை மரியாளின் பக்தியின் நோக்கம். அதைத்தான் மாதாவும் விரும்புகிறாள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். இந்த தாய் எப்படி தன்னுடைய மகன் இயேசுவை உணர்ந்து அவருடைய மகிமை பெருக வேண்டும் என்று வாழ்ந்தாளோ, அதே போல அவளுடைய பிள்ளைகளாகிய நாமும் அவளுடைய மகன் இயேசுவை போல நாமும் வாழ வேண்டும் என்று
நம்மெல்லாம் விரும்புவது அல்லது வாழ்வது தான் அன்னை மரியாளின் பக்தியினுடைய ஒரு சிறப்பு. ஆனால் சில சமயங்களில் நம்ம தவறாக சில பேர் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அது ஓகே, அதை நம்ம புரிந்து கொண்டு அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் நம்ம இவ்வளவு தூரம் தவம் இருந்து போகிறோம். வேளாங்கண்ணியில் போய் சும்மா மொட்டை மட்டும் போட்டுட்டு கடலில் குளிச்சுட்டு இல்லாட்டினா நல்லா மீன் எடுத்து அக்கா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, நல்லா மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தால் மட்டும் பத்தாது, அங்கே போய் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வழிபாடுகளிலே தலை சிறந்தது அல்லது மையமாக இருப்பது திருப்பலி. அந்த திருப்பலியில் நாம் இயேசுவினுடைய உடலை உண்கின்றோம். அன்னை மரியாளுக்கு இவ்வளவு புதுமை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்த ஆண்டவரை நாமும் பெறுகிறோம். அப்போ அன்னை மரியாளை போல நாமும் இவ்வாறு வாழ்வோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய அன்னையினுடைய பக்தி. நம்ம இயேசுவினுடைய இதுக்கு நம்ம இட்டு செல்ல வேண்டும். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சிடுறேன். அதாவது இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சிலை வழிபாடு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கணும். கொஞ்சம் விலைக்கு சொல்கிறதுக்கு நான் அரை உரையாக சொல்லி உங்களை ஒன்றும் பாதி புரியாமல் அது பாதி புரியாமல் இருந்தால் தான் ஆபத்து, முழுசும் புரியாமல் இருந்தால் பரவாயில்லை. அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சில சமயத்தில் நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன மாதாவை கும்பிடுறீங்க? நாங்கள் மாதாவுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம், ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகின்றோம், மாதா வழியாக ஆண்டவரை அடைகிறோம். எனக்கு மாதா தேவை, உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு, நான் உன்னை குடுமையை பிடிச்சி ஒன்றும் இழுக்கலை. சில பேருக்கு உடம்பெல்லாம் வீங்குச்சுன்னா அவிழ் மாத்திரை சாப்பிடுவாங்க, அலர்ஜின்னு சொல்லி. சில பேருக்கு அவிழ் மாத்திரையை சாப்பிட்டா உடம்பெல்லாம் வீங்கும். அப்போ உடம்பெல்லாம் வீங்குறவன் அவிழ் மாத்திரை சாப்பிடக்கூடாது. உடம்பெல்லாம் வீங்காமல் இருக்கிறவன் குறையணும்னா அவிழ் மாத்திரை சாப்பிடணும். உனக்கு அன்னையின் பக்தி ஆண்டவரிடம் இட்டு சென்றால் பக்தியில் நீ வளர்ந்து கொள். உன்னை ஆண்டவரிடம் இட்டு செல்லவில்லை என்றால் அந்த பக்தி உண்மையான பக்தி அல்ல, குருட்டு பக்தி. அதை சரி செய்து கொள். இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ சிலை என்றால் உலகிலே வாழாத ஒருவருக்கு நீ ஒரு உருவம் வைத்து வழிபடுவது சிலை. ஆனால் உலகத்தில் வாழ்ந்தவர்களை வருங்கால சந்ததியினருக்கு தெரிவிக்கின்ற விதத்தில் அவங்க உருவத்தை படத்திலோ அல்லது ஏதோ ஒன்றில் வைப்பது வருங்கால சந்ததிக்கு துணை புரிவதற்காக. இப்போ உதாரணமாக இப்போ உங்கள் தாத்தா, உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தாவை பார்த்திங்கன்னா, தாத்தாவை உங்கள் பேரன் பார்த்துருக்க மாட்டான், ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க தாத்தாவை. அந்த காலத்தில் சில ஃபோட்டோலாம் இல்லை, சில இடங்களில் ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோ இருக்கிற இடத்துல இல்லாத இடங்கள் என்ன செய்வாங்க, இந்த சிலை மாதிரி செஞ்சு வைப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா வீட்டில் இருக்கிற தாத்தா ஃபோட்டோ இருக்குது. பார்த்திங்கன்னா அவர் கடுமையான கடாமீசை வச்சுக்கிட்டு இருக்கார் மனுஷன், வச்சுக்கிட்டு இப்படி முறைச்சி பார்க்குறாரு. இந்த பேரனுக்கு இவரை பார்த்ததே இல்லை. அவன் கேட்குறான் அம்மாவை பார்த்து, யாரும்மா இந்த ஆள் கடாமீசை வச்சுக்கிட்டு முறைச்சி பார்க்குறாரு மனுஷன் அப்படின்னு. உடனே அவன் அம்மா சொல்லு, டே அறிவு இருக்கா, இதாண்டா உங்கள் தாத்தா. உங்கள் தாத்தா எப்படி இருந்தார் தெரியுமா? இந்த கடாமீசையை வச்சு இந்த வீதியில் நடந்து போனார்னா அத்தனை வயலும் நடுங்கிட்டு நிற்பாங்கடா. அவர் முன்னால் ஒரு வயல் இருக்க மாட்டான்னு, நீ பாரு கடையில் போய் எதாவது வாங்கிட்டு வாடான்னா பயமாக இருக்குமா அப்படிங்கிற. அவர் பேரனாடா நீன்னு சொல்கிற. அப்போ பார்க்காத ஒருவரை அவருடைய குணநலன்களை உருவகித்து வருங்கால சந்ததிக்கு சொல்லுகிறோம், பார்க்காதவங்களுக்கு. இப்போ அதே போல் இப்போ அன்னை மரியாதை நான் பார்க்கல, இயேசுவை பார்க்கல. இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு அந்த இயேசுனுடைய வாழ்க்கையில் விளங்கிய சில பண்புகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு உருவமோ அல்லது படமோ நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ உதாரணமாக நல்ல ஆயன் ஒரு ஆட்டை அவர் வச்சிருக்கிறது மாதிரி கையில் அப்படி, அது என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் ஆயன் ஒரு ஆட்டுக்காக உயிரை கொடுப்பவர் இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ ஆயனை போல நமக்காக உயிரை கொடுப்பவர், வழி நடத்துபவர் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஒரு அடையாளம். இப்போ உதாரணமாக நீங்கள்லாம் கல்யாண வீட்டுக்கு போய் கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்க. சில பேர்த்தில் பிறந்த நாளுக்கும் அதை கிஃப்ட்டு கொடுக்க போவீங்க. கிஃப்ட்டு கொடுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்க கடையெல்லாம் ஏறி இறங்கி, பல கடை ஏறி இறங்கி துணி வாங்கி கொண்டே கொடுப்பாங்க. சில பேர் பிடிக்காத ஆளுகளுக்கு பரிசு கொடுக்கணும், அவங்க நம்ம கொடுத்துட்டாங்க கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தேடி பார்ப்பாங்க,
பழைய ஏதாவது எவர் சில்வர் பாத்திரம் வாங்கினது சும்மா கிடக்கா அப்படின்னு பார்த்தா மூளையில் எங்கேயாவது போன வருஷம் வாங்கினது ஒன்று கிடக்கும். அதை எடுத்து தூக்கி நல்லா பேக் பண்ணி அதை கொண்டு போய் பரிசாக கொடுத்துருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, வாங்கி பார்த்துட்டு, என்னங்க உங்கள் அன்பு இது மாதிரியாங்க இருக்குது, இந்த சின்ன டப்பா மாதிரி தானான்னு கேட்க மாட்டாங்க. அது உங்களுடைய அன்பின் ஒரு அடையாளம். ஆனால் அதை கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சே நம்ம மேலே இவ்வளவு பாசமாக இருக்காங்களே, இவ்வளவு கொடுக்குறாங்களே, சிரமம் எடுத்து செய்கிறார்களே என்று உணர்கிறீர்கள். இந்த ஒரு உணர்வைத்தான் எந்த படமோ எந்த சுருவமோ நமக்கு வாழணும். அதனால் இந்த உலகத்தில் வாழாத ஒருவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால தான் புனிதர்களோ மாதாவோ அந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதாவுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். சகாய மாதா படத்தை பாருங்கள், சுருவத்தை பாருங்கள், பெரும்பாலும் படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்கள்? கரெக்டு சொல்லுங்கள். செருப்பு அந்த தொங்கும், அந்த தொங்குனா தான் அது சகாய மாதா. அதான் மாதாவுக்கு செருப்பு தொங்காது. அதாவது மாதாவின் கையில் இருக்கிற இயேசுவினுடைய குழந்தை இயேசுவினுடைய காலில் இருக்கிற செருப்பு அந்த தொங்கும். அதுக்கு என்னன்னா அப்போ மேலே ரெண்டு பார்த்தீங்கன்னா கத்தியும் ஈட்டியும் இருக்கும். இதை பார்த்துட்டு குழந்தை இயேசு பயந்துட்டு அன்னை மரியாளிடம் ஓடி வந்ததை போல மாதா அந்த குழந்தையை தூக்கி அந்த ஓடி வந்ததை காட்டணும். படத்தில் எப்படி காட்டுவீங்க? சினிமாவாக இருந்தால் ஏதாவது ஓடி ஸ்டில்ஸ் போடலாம். அதனால் படத்தில் காட்டும்போது காலில் செருப்பு அந்த தொங்கும். அதுபோல் நாமும் கஷ்டப்பட்டு போகும்பொழுது மாதா நம்மளை காப்பாற்றுவாங்க. இது ஒரு அடையாளம். அதனால் இந்த சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் பண்ணாலாம் நம்ம ஓகே நம்ம முன்னால் இருந்து பார்த்துட்டு வேண்டிக்கிறோம். சில பேருக்கு என்னென்னா தொட்டு பார்த்தா தான் அவங்களுக்கு மாதாவே கொஞ்சம் கூப்பிட்டது மாதிரி தெரியும். சரி, அவங்களுக்கு அப்படி இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ யாராவது சில பேருக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், மூக்குக்கு மேலே கோவம் வரும். சும்மா ஒன்று வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மூஞ்சி முகரையை 1.5 முழத்துக்கு தொங்க போட்டுக்கிட்டு 2 மாதத்துக்கு அப்படியே திரிவாங்க. என்ன இப்படி சொல்லிவிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிவிட்டாங்களே. சில பேரை பாருங்கள், என்ன தான் சொன்னாலும் எருமை மாட்டில் மழை பெஞ்சது மாதிரி ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்ன திட்டுங்க, இந்த பக்கம் தட்டிட்டு அந்த பக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க உங்களை. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். சில பேர் ரொம்ப இதாக இருப்பாங்க. அதனால் சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்போ நான் தூரத்தில் நின்று கண்ணை மூடி மாதாவை நோக்கி ஜெபித்தால் எனக்கு உடனே உணர்வு அந்த மாதாவை சந்திக்கிற மாதிரி. சில பேருக்கு அப்படிலாம் நினச்சா வராது, மாதாவை போய் தொடணும். சில பேருக்கு அந்த சுருவத்தை தொட்டால் மட்டும் பத்தாது, 2 உழுக்கணும், மாதாவை படாத பாடு படுத்தி. சில பேர் அங்கே இருக்கிற பெயிண்ட்டை வருஷம் சாமியார் பெயிண்ட் அடிக்கணும், சுரண்டி எடுத்தால் தான் அவங்க மாதாவை ஏதோ பக்கத்தில் தொட்ட மாதிரி இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய உணர்வு. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? வேணால் அந்த தொடாத அளவுக்கு கண்ணாடியை வேணால் பக்கத்தில் வைக்கலாம். ஆனால் நான் நீ செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு அவனுடைய உணர்வு அது. ஆனால் எந்த இதாக இருந்தாலும் இயேசுவை இட்டு செல்ல வேண்டும். அந்த இயேசுவின் பாதத்திற்கு இல்லாமல் செல்வது உண்மையான பக்தி அல்ல. அதனால் உங்களுடைய பயணம் வெற்றியாக நடக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரை முழுமையாக பெறுவதற்கு அன்னை மரியாள் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நிமிடம் மட்டும் நாம் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே இருக்கின்ற இடத்திலே, எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே, இன்றைய நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாய் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி உம்மை பற்றி அறிவதற்கு எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். இவ்வாறு எங்களையெல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு காரணமாக இருந்த உம்முடைய அன்பு தாய் அன்று தொடக்க திரு அவையிலே எப்படி அப்போஸ்தலர்களை ஒன்றிணைத்து ஆவியின் வல்லமைக்காக ஜெபித்தார்களோ, அதுபோல் ஆண்டவரே, இந்த தாய் எங்களோடு இருந்து எங்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசி உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்கள் ஒவ்வொரு மேலும் பொழிந்தருளும். இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும், இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், இவர்கள் செய்கின்ற தொழில்களை ஆசீர்வதித்தருளும். வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சவால்களை கண்டு அவர்கள் துவண்டு விடாமல் துணிந்து செல்ல அருள் தாரும். நோயினாலோ பல்வேறு கவலை வேதனையினாலோ மன கஷ்டத்தினாலோ வேதனைப்பட்டால் அதிலே இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு உம்முடைய துணை கரத்தை தந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே, ஆசீர் பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். சில நிமிடங்கள் ஃபாதர். இந்த தியானத்துடைய முழுமையான நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். அருட்தந்தையின் எல்லா வரிகளும் நம்மோடு ஒரு அப்பா உட்காந்து பேசியிருந்தார்னா, வீட்டில் தகப்பன் உட்காந்து பேசி டீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லெவலில் குருவானவர் செய்தார். தந்தை தாமஸ் ஜான் ஜூலியன் அவருடைய ரெஃபரன்ஸில் தந்தை அவர்கள் கால் பண்ணி கேட்டவுடனே கண்டிப்பாக ஃபாதர் எப்பயுமே பிஸி ஷெட்யூலில் அக்ரி பண்ணவே மாட்டார்னு தான் ஜூலியன் ஃபாதர் சொன்னார். கேட்டவுடனே ஓகே நீ நோட் பண்ணிக்கன்னு சொல்லி எங்களை எளிய அழைப்பை மனமோர்ந்து ஏற்றுக்கொண்டு வருகை புரிந்த அருட்தந்தை அவர்களுக்கு எங்கள் பங்கு தந்தையின் சார்பாகவும் தியானத்தை நன்றி தெரிவித்து இந்த பொன்னாடியை பாடல் குழுவின் மாஸ்டர் அஸ்வின் அவர்கள் பொன்னாடை பொருத்தி அருட்தந்தை அவர்களை நன்றி. தேங்க்யூ ஃபாதர். எங்கள் கரவொலியில் உங்களுக்கு எங்களுக்கு நன்றிகள். நேற்று கூட நான் வராமல் தப்பிச்சிடலான்னு தான் பார்த்தேன். என்றால் இன்றைக்கு எங்கள் ஃபாதர்ஸுடைய ஃபஸ்ட் மாஸ் ஒன்று இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தவர் கூப்பிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஐயோ இவ்வளவு சொல்லிவிட்டு, அப்போ போன வாரமே வரலைன்னு சொல்லியிருக்கணும், வரணும்னு சொல்லிவிட்டு இவ்வளவு ஏற்பாடு பண்ணவங்க கடைசி நேரத்தில். ஆனால் நான் இன்னொரு ஃபாதரை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன். அதனால் நான் கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நானும் பங்கு சாமியாராக இருந்திருக்கிறேன். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் காலவாரி விடுற சில சாமியார் இருந்தாங்கன்னா நாங்கள் படுற பாடு என்னான்னு எனக்கு தெரியும். அதனால் பரவாயில்லை, இது எனக்கு என்னமோ கிடைத்த ஒரு மாதா எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, ஆண்டவருடைய அருளினால் அன்னையை பற்றி சொல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி. தேங்க்யூ வெரி மச். எனக்காக வேண்டிக்கங்க தயவுசெய்து. ப்ளீஸ் கண்டினியூ டு ப்ரே ஃபார் மீ. குட். தேங்க்யூ ஃபாதர். திருவிவிலியம் கையில் இருப்பவர்கள் 1 பேதுரு 5:7